இனிய இதயங்களுக்கு அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சாண்டி குமார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சாண்டி குமார் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஆதரவை கொடுங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். முதல் திரைப்படம் 2019 வெளியான கேடி என்கிற கருப்பு துறை. ஒரு தாத்தா பேரன் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளான அந்த பாசத்தை பத்தி பேசுற படம் தான் இது. ஆனால் இந்த தாத்தாவுக்கும் இந்த பேரனுக்கும் ரத்த சம்பந்தமுமே கிடையாது. இந்த பெரியவர் வாழ்ற கிராமத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ரொம்ப வயசாகி போயிடுச்சுன்னா அந்த குடும்பமா சேர்ந்து அவங்களால பார்த்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல கருணை கொலை பண்ணி அவங்களுக்கு காரியம் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. இந்த பெரியவருடைய நெருங்கிய நண்பருக்கு சமீபத்துல அந்த மாதிரி நடக்கும். கருணை கொலை எப்படின்னா, நடு சாமத்துல தலைக்கு விளக்கெண்ணெய் வச்சு தண்ணி ஊத்தி இளநிய நல்லா ஜில்லுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஜன்னி அந்த பெரியவர் இறந்து போயிடுவார். நமக்கும் இது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுவோம். அப்படி அங்க போற இடத்துல அனாதையா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன பையனோட நட்பு ஏற்படும். ரத்த சம்பந்தம் உள்ள ஆட்கள் மாதிரியே பயணம் பண்ணுவாங்க. தாத்தா பேரனா மாறுவாங்க. அந்த பாச பிணைப்பு நல்லா இருக்கும். அந்த பயணம் ரொம்ப அழகா இருக்கும். படம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். பாருங்க, IMDbல 10க்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. இரண்டாவது படம் அதே 2019 வெளியான சில்லு கருப்பட்டிங்கிற படம். அலிதா சமீம் இந்த படத்தை இயக்கி இருப்பாங்க. மணிகண்டன், சமுத்திரகனி, சுனேனா இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ரொமான்டிக் டிராமா, அதாவது சின்ன பசங்க காதல்ல இருந்து அப்புறம் இளைஞர்கள் காதல், அப்புறம் ஒரு குடும்பஸ்தனோட காதல், அப்புறம் வயசானவங்களோட காதல், இப்படி எல்லா தரப்பான காதலியுமே ரொம்ப மெச்சூரா திரைக்கதை அமைச்சிருப்பாங்க. அலிதா சமீம் ரொம்ப பிரமாதமா அழகா இருக்கும். IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. ஆகாலையும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு, பாருங்க. மூன்றாவது படம் 2022 வெளியான சில நேரங்களில் சில மனிதர்கள். இதுலயும் மணிகண்டன் நடிச்சிருப்பாங்க, அசோக் செல்வன் நடிச்சிருப்பாங்க, நாசர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. 4 இளைஞர்களுடைய மனநிலை, அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கு. ஒரு விபத்துக்கு அப்புறம் இந்த 4 பேரும் ஒரே இடத்துல சேர்றாங்க. அப்ப இவங்களோட கண்ணோட்டமும் இவங்களோட மனநிலையும் மாறுது. சில நேரங்களில் சில மனிதர்கள் அவங்களே பிரச்சனைக்கு காரணமாகவும் இருப்பாங்க, அவங்களே ஆதரவாகவும் இருப்பாங்க. அதை தான் இந்த படம் ரொம்ப தெளிவா பேசியிருக்கு. வித்தியாசமான திரைக்கதை, படம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. அமேசான் பிரைம்லயும் ஆகாலையும் அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு சொன்ன இந்த 3 படமுமே உங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் கொடுக்கும். ரொம்ப பிரமாதமான படங்கள், நல்லா இருக்கும், பாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி, தமிழ் வணக்கம்.